வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கி பண மோசடி செய்யப்பட்டதாக கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சராக பணியமர்த்தியது மிகப்பெரிய தவறு என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. மேலும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக நிலுவையில் இருக்கக்கூடிய பிற வழக்குகள் குறித்து தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. ஒருவர் விடுதலை பெற்ற உடனேயே அவரை அமைச்சராக்குவது சாதாரணமாக இருக்க முடியாது. இதில் ஏதோ மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது. ஏனென்றால் அங்கு வேறு வழக்குகள் இருக்கலாம், வேறு யாராவது குற்றவாளியாக கட்டமைக்கப்படலாம். நாம் வழக்கின் உண்மைகளை கருத்தில் கொள்ள வேண்டும் என நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. நீதிபதிகள் செந்தில் பாலாஜி குறித்த வழக்குகளில் விசாரிக்கப்பட வேண்டிய சாட்சிகளின் பதிவுகளை கோரினர். அதில் குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர், சாட்சிகள் மற்றும் சாட்சிகளாக உள்ள அரசு ஊழியர்கள் எத்தனை பேர் என்பதையும் குறிப்பிட வேண்டும் என்றனர். இன்னும் விசாரணை நடத்த வேண்டியவர்கள் விவரங்களை உற்று நோக்கிய நீதிமன்றம் அரசு அதிகாரிகள் மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட பணத்தை இழந்த பொதுமக்களும் சாட்சியாக இருப்பதை எடுத்துரைத்தனர். அமலாக்கத்துறை சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் செந்தில் பாலாஜிக்கு கணிசமான செல்வாக்கு இருப்பதை நிறுவினார். அவர் சிறையில் இருந்த போதும் கூட இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார். அவர் மாநிலத்தில் அந்த செல்வாக்கை பயன்படுத்துகிறார் என்றார் மேத்தா. இதற்கு எதிராக செந்தில் பாலாஜி சார்பாக வாதாடிய மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில், எந்த மாநிலத்திலும் செல்வாக்கு மிக்க பலர் இருக்கின்றனர், இங்கே இலாக்கா இல்லாத ஒருவர் இருக்கிறார் என வாதாடினார். இது ஒன்றும் அரசியல் தளம் அல்ல, இதை நீதிமன்றமாக இருக்க விடுங்கள் என்றார் மேத்தா. மனுதாரர் சார்பாக வாதாடிய மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கர நாராயணன் இந்த வழக்கில் பல சாட்சியங்கள் மாநில அரசின் அதிகாரிகள் என்ற வாதத்தை முன்வைத்தார். இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணையானது ஜனவரி 15, 2025க்கு ஒத்திவைக்கப்பட்டது. செந்தில் பாலாஜி வேண்டுமென்றே விசாரணை நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளை தாமதப்படுத்த முயல்வதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது. செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டது முதல் இந்த வழக்கில் அரசு தரப்பு சாட்சிகளின் விசாரணை தடம் புரண்டதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அரசியல் சம்மந்தப்பட்ட செய்திகளுக்காக.